ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதாவது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் அண்ட் எக்கை ஆட் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணிவிட்டேன், முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், பீன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பீன்ஸு நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். பாசுமதி அரிசி போட்டுக்கலாம். இப்போ நான் பாசுமதி அரிசி 3/4 கிலோ போட்டிருக்கேன். அரிசி நம்ம வேக வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்வோம். அதனால் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் அரிசி பாசுமதி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறுனா போதும். இது மாதிரி நல்லா 3 தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி அதில் போட்டுடலாம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூனு ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றணும் அப்படின்னா சோறு வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும். இது 3/4 பதத்துக்கு சோறு வெந்ததும் நம்ம வடித்து எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு ஹோல் உள்ள பாத்திரத்தை எடுத்துட்டு இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். சோறு ரொம்ப ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் உடையாமல் கரெக்டாக வரும். வடித்தது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பெரிய ஒரு தட்டை எடுத்து அதில் இது மாதிரி பரத்தி விட்டு ஆற வச்சிடணும். இது மாதிரி ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சோறு நமக்கு கிண்டும் போது உடையாமல் கரெக்டாக வரும். இது மாதிரி நல்லா பரத்தி விட்டு சோறை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் சிக்கன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அது ஃப்ரை பண்ணுறதுக்கு பரட்டி வச்சுருக்கேன். நம்ம 65 பரட்டுற மாதிரி தான் பரட்டி வச்சுருக்கேன். அதை இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்சதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய சட்டி இது சோறு ரெடி பண்ணுறதுக்காக பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டோம். அது சூடு வரட்டும். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மேகி க்யூப் எடுத்துருக்கேன். அதில் 2 க்யூப் எடுத்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அந்த க்யூபை போட்டுடலாம். இது மேகி சிக்கன் க்யூபு. இந்த க்யூபு கரைஞ்சதுக்கப்புறம்
சிக்கன் க்யூபு கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பாதி அரைஞ்சும் அரையாமல் இருக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை அதில் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலே சேர்த்துடலாம். எல்லா வெஜிடபிளையும் இது மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே சிம்மிலே வச்சு காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு இதை நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு தோசைக்கல்லை சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை ஒரு பக்கம் இருக்குது, நமக்கு இன்னொரு பக்கம் காய் வெந்துட்டுருக்கு. காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேப்சிகம் நான் 3 கலரும் இருந்துச்சு, அதனால் 3 கலரும் கட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுறலாம். முட்டை பொரித்து எடுத்தாச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி முட்டையும் சிக்கனும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். காய் வந்து நமக்கு ஃபுல்லாக வெந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நமக்கு காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சோறு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். சோறு ஆறி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கரெக்டாக வரும். சூடாக போடக்கூடாது. சூடாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சிரும், ஒன்று ஒன்றா உடஞ்சிரும். நம்ம சோறு அது மாதிரி பரத்தி விட்டு ஆற வச்சுட்டோம், இது மாதிரி போட்டு கிண்டும் போது நமக்கு வந்து சோறு உடையாமல் கரெக்டாக வரும். இது மாதிரி சோறை கொட்டிட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த சோயா சாஸு அப்புறம் சிக்கன் க்யூபு இதெல்லாம் போடுறதுனால இதில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம சோத்துக்கு மட்டும் உப்பு போட்டு வடித்தா போதும். உங்ககிட்ட சோயா சாஸு சிக்கன் க்யூபு இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம முட்டையும் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிளகு நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுருக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு ஃப்ரைட் ரைஸ் இறக்கியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் காரம் இல்லாததுனால பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.